அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுவோமா? சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். வசனத்தின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. The humble will rejoice in the Lord, the needy will rejoice in the Holy One of Israel. கடந்த வாரத்திலே சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். Psalm chapter 9 verse 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் ஆனவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக் chapter 9 verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Then Jesus said to them all, if anyone would come after me, he must deny himself and take up his cross daily and follow me. இந்த வசனத்தை நாம் மத்தேயு 16:24 மார்க்கு 8:34 லூக்கா 9:23 பார்க்கலாம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். God's blessings are always conditional. ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. His promises are always conditional. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். நீ இப்படி செய்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வாய் என்பதுதான் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன், if anyone would come after me, ஒருவன் என் பின்னே வர விரும்பி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டால் அவன் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த வசனத்தில் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டுள்ளது. சிலுவை என்றதுமே நாம் நினைக்கிறோம், அது பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பரிகாசம், அவமானம், நிந்தனை, கொடுமை நிறைந்த ஒன்று என்று. இதை நாம் அனுதினமும் சுமந்து வர வேண்டும். இந்த பாதைத்தான், இந்த வேதனையின் பாதைத்தான் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சிலுவையை ஒரு புனித சின்னமாக்கி விட்டது. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்ததினால் அது நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய, மேன்மையை தரக்கூடிய ஒன்றாகிவிட்டது. இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்.
சிலுவையில் நம்முடைய பாடுகளுக்கு, துக்கங்களுக்கு, பாவ சாபத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தாரே. இந்த சிலுவையை குறித்தும் சிலுவை நாதர் இயேசுவை குறித்தும் நாம் ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட வேண்டும். மறுபடியும் லூக்கா 9:23 வருகிறேன். லூக்கா 9:23. பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும், என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளதான 3 முக்கிய காரியங்களை குறித்து நாம் இப்போது தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஒருவன் இயேசுவின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சுயத்தை வெறுக்க வேண்டும். இரண்டாவதாக, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அனுதினமும் அதை சுமக்க வேண்டும், அனுதினமும் அதை சுமந்து வர வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவை பின்பற்ற வேண்டும். வேறு வழியே இல்லை, இயேசுவை பின்பற்ற வேண்டும். நோ டர்னிங் பேக். ஃபாலோ ஜீசஸ் ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். அதை நமக்கு அவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லி கொடுத்துள்ளார். முதலாவதாக, ஒருவன் அவன் யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பின்னே வர விரும்பினால், அதாவது இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுவாளானால், அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டால் அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, தன்னை தான் வெறுக்க வேண்டும். He must deny himself. She must deny herself. அந்த செல்ஃபிஷ் எண்ணத்தை வெறுக்க வேண்டும். தன்னை பிரியப்படுத்தி வாழுகிற அந்த அனுபவத்தை வெறுக்க வேண்டும். தன்னை குறித்து தனக்கு மிஞ்சி எண்ணாதபடி, பெருமை பாராட்டாதபடி, சுய பெருமையை, தற்பெருமையை ஆகாததாய் எண்ணி அதை வெறுத்து தள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நான் தான், என் விருப்பப்படிதான், நான் நினைக்கிறபடிதான் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தை தன்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இதை இன்னும் சொல்ல போனால், தங்கள் சுய விருப்பத்தின்படியோ, சுய ஞானத்தின்படியோ, சுய வாஞ்சையின்படியோ, சுய எண்ணத்தின்படியோ, சுய சித்தத்தின்படியோ செயல்படாமல் முற்றிலுமாக தங்களை தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நாட் மை வில் பட் தை வில் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். மார்க் 9:38 இயேசு அவர்களை நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். இயேசு சொன்னார், எல்லா ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். இன்னும் ஏசாயா 42 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம், லூக்கா 4 அதிகாரத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை எல்லாம் இயேசு பிதாவின் சித்தப்படியை செய்து முடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, அதே லூக்கா 9:23 பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, இப்பொழுது இரண்டாவது, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அனுதினமும் சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும்.
தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னே வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை நம்பி நாம் அதன்படி செய்வோம், அவைகளை செய்து நிறைவேற்றுவோம் என்று நம்பி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விசேஷித்த தேவ கிருபையை, தாளந்துகளை, நன்மையான ஈவுகளை, வரங்களை, பொறுப்புகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறாரே. ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி அனுதினமும் அவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும். அவற்றை மேன்மையானதாக எண்ணி அனுதினமும் சந்தோஷத்தோடு தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுத்த கிருபைகளை, தாளந்துகளை இழந்து விடாதபடி கடைசி வரை அதை காத்து கொள்ள வேண்டும். தேவ கிருபையில் அனுதினமும் நாம் வளர வேண்டும். தேவ கிருபையில் நாம் பெருக வேண்டும். ஆசீர்வாதத்தோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்லும் போது, அதை நான் சுமந்து செல்லும் போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், நிந்தைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருவது உண்டு. என்றாலும் எது வந்தாலும் அவற்றை எல்லாம் கர்த்தர் இயேசு பார்த்து கொள்வார். நமக்கு முன் செல்லுகிற கர்த்தர் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி, எந்த நிலைமையிலும் நம்மை வெட்கப்பட விடாதபடி நம்மை காத்து கொள்ளுவார். அவர் நம்மை தொடர்ந்து முன்னேற செய்வார். எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய் நம்மோடு இருப்பார். நமக்கு ஜெயத்தை தந்து ஜெயத்தின் பாதையில் நம்மை நடத்துவார். நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை செய்து நிறைவேற்ற வேண்டும். அது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் புதிய கிருபையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறாரே. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் Proverbs chapter 8 verse 17 and 18. Proverbs chapter 8 verses 17 and 18. நீதிமொழிகள் 8, 17, 18. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். அனுதினமும் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டு அடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அதிகாலையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருஷத்தின் முதல் நாள் அதிகாலையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அதிகாலையில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஏனென்றால் 18ஆம் வசனம், எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, கர்த்தரிடத்தில் உண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருளும் நீதியும் கர்த்தரிடத்தில் உண்டு. அதை அவர் நமக்கு தருவார். நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், நாம் சந்தோஷமாய் இருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாதபடி இருப்போம். காரணம் ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள் நம்மை விட்டு எடுபடாத, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படிக்கு நிலையான பொருளும் தேவ நீதியும் அவரிடத்துல உண்டு. ஸோ எந்த அநீதியின் காரியங்களும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதை அவர் நமக்கு தருவார். நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நாம் அனுபவிக்கிறதற்கு, நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் அவர். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
அதனோடு அவர் வேதனையை தரவே மாட்டார், வேதனையை அனுபவிக்கவே மாட்டார். பிசாசு பல விதங்களில் பலவிதமான வேதனையை நமக்கு கொண்டு வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் பொறாமை உள்ள எரிச்சல் உள்ளவர்களை ஏவி விட்டு பல கிரியைகளை நடத்தலாம். ஆனாலும் தேவன் நமக்கு அதை சந்தோஷமாய் அனுபவிக்கக்கூடிய கிருபையை தந்து நம்மோடு கூட இருந்து, ஏனென்றால் அவர் அது தந்தது நமக்கென்று தந்தது, அதை நித்திய ஆசீர்வாதமாய் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபையை தருவார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அதில் வேதனைக்கு இடமே இல்லை. எனவே அனுதினமும் அதிகாலையில் ஆண்டவரை தேடி அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு நின்று விடாமல் நாம் பெற்றுக்கொண்ட தேவ கிருபையை, தேவன் நமக்கு தந்த அந்த கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம், நல்லதுதான், அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அது நமக்கு மட்டும் உரியதல்ல, நம்முடைய குடும்பத்தினருக்கு உரியது, நம்முடைய சமுதாயத்திற்கு உரியது, நம்முடைய திரு சபைக்கு உரியது, நம்முடைய தேசத்திற்கு உரியது, அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தான் அனுதினமும் புதிய கிருபையை தருகிறார். நேற்று தந்த அதே கிருபையை இன்றைக்கு தருகிறதல்ல, இன்றைக்கு தந்த அதே கிருபையை நாளைக்கு கொடுக்கிற கர்த்தர் அல்ல. அனுதினமும் காலையிலே புதிய கிருபையை கர்த்தர் பொழிந்து அருளுகிறார். கொஞ்சம் போல நமக்கு தரல, திரளாய் நமக்கு தருகிறார், அதிகமாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த கிருபையை, தேவன் நமக்கு தந்த அந்த கிருபையை நாம் அனுதினமும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நம்பி தேவன் நம்மிடத்தில் கொடுத்த பொறுப்பை, அதை உண்மையாய் எண்ணி, அதை உத்தமமாய் எண்ணி நாம் காப்பாற்ற வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும், அதை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து நாம் செயல்பட வேண்டும். எப்பொழுதும் எல்லா விதத்திலும் நம்முடைய எஜமானாகிய கர்த்தருக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். இந்த மேன்மையை, இந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும், இதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த கிருபையை நாம் ஒரு நாளும், ஒரு சூழ்நிலையிலும், ஒரு விதத்திலும் இழந்து போகவே கூடாது. பரிகாசங்கள் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, இந்த சிலுவையை மேன்மையானதாக எண்ணி அனுதினமும் நாம் அதை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாய் அந்த சிலுவையை கொண்டு வர வேண்டும். அவனவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தன்னுடைய சிலுவை, தனக்கென்று கர்த்தர் கொடுக்கப்பட்ட சிலுவை, மற்றவங்க சிலுவையை பார்க்கக்கூடாது, மற்றவங்களுடைய பாதையை பார்க்கக்கூடாது. அவரவருக்கென்று தேவன் புதிய கிருபைகளை கொடுத்து, அவரவர் சிலுவை ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கிருபைகளை, வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொடுத்து, அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவரவரும் சுமக்கும்படியாய் அதை அவரவர் கையிலே கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய எஜமானுக்கு நாம் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். நாம் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும். நாம் உபயோகமானவர்களாய் இருக்க வேண்டும். கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்மை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தத்தை உணர்ந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். தேவன் நமக்கு தந்த அந்த சிலுவையை, சிலுவையின் மேன்மை ஒரு நாளும் ஒரு இடத்திலும் அசட்டை பண்ணக்கூடாது. அதை கனத்துக்குரிய ஒன்றாய், மேன்மைக்குரிய ஒன்றாய் எண்ணி நாம் அதை அனுதினமும் சுமந்து வர வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 9:23 கடைசி பகுதி. இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அடுத்த பகுதி, என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். So follow Jesus until the end, until his coming. அப்படியே நாம் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் இயேசுவை முன் நிறுத்தி அவரை பின்பற்ற வேண்டும். அவரை உண்மையும் உத்தமமாய் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு நாளும் ஒரு இடத்திலும் இயேசுவை விட்டு விலகக்கூடாது. சில வேளைகளிலே பெரிய இயேசு, பெரிய ஆராதனை, இவங்க தான் பெரிய பக்திமான், இவங்க தான் ஆண்டவருக்குன்னு உண்மையும் உத்தமமாக நிற்கிறவங்க, எல்லா பரிகாசமும் நிந்தையும் வரும்.
அதை நம்ம ஒன்னையும் நம்ம இருதயத்தில் போடக்கூடாது. காதுகளில் கேட்கறத அப்பவே அதை இயேசுவின் ரத்தத்தினால மூடி போடும் ஆண்டவரை, இப்படிப்பட்ட பரிகசிக்கிற இடத்துல இனி நாம் போக விடாதே அப்பா என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த அந்த சிலுவையை உண்மையும் உத்தமமாக எல்லா இடத்திலும் நாம் பின்பற்ற வேண்டும். அதை கனப்படுத்தி நாம் காண்பிக்க வேண்டும். நாம் ஒரு விதத்திலும் இயேசுவை விட்டு விலகவே கூடாது. கடைசி வரை பின்பற்றி வர வேண்டும். 2 தீமோத்தேயு 3:12 2 Timothy chapter 3 verse 12. அது இவ்வளவு அழகாக சொல்லுகிறது. பேஜ் நம்பர் 293, புதிய ஏற்பாட்டில் 293. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கு? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படியா சொல்லியிருக்கு? அவர்கள் துன்பப்படுவார்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கும்போது, மனசுல நினைச்சிட்டாலே போதும், மனதுல தீர்மானம் பண்ணினாலே போதும், அவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். பல விதங்களில் துன்பத்தின் பாதையை கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். பல விதங்களில் துன்பப்பட வேண்டியது இருக்கும். அதனால சிலுவையை தூக்கி எங்கேயும் போற்றக்கூடாது. உண்மையும் உத்தமமாய் கடைசி வரை இயேசுவை பின்பற்ற வேண்டும். தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்ற நினைத்து பிரயாசப்படும் போது, அதை செய்து நிறைவேற்றும் போது பல விதங்களிலே பிரச்சனைகள், துன்பங்கள், தாங்க முடியாத வேதனைகள், சகிக்க முடியாத பாடுகள், சுமக்க முடியாத பாரங்கள் வரும், ஏற்படும், துன்பப்பட நேரிடும். அதனால் தான் எந்த நேரமும் எப்பொழுதும் நாம் இயேசுவை பார்த்து கொண்டே, அவரிடத்தில் பேசிக்கொண்டே, அவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை விட்டு விலகாதபடி இயேசுவை தொடர்ந்து வர கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவை நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த துன்பத்தை எல்லாம் பெருசா நினைக்கவே செய்யாதுங்க. திஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். ஏன்னா சிலுவையை சுமக்கிறதுனால இது நம்முடைய வாழ்க்கையில் அது எல்லாமே அது வரும் போகும், ஒன்றும் நிலையாய் நிற்காது, ஒன்றும் நம்மை வேதனைப்படுத்த முடியாது, துன்பப்படுத்த முடியாது. பட் யூ நீட் டு கோ த்ரூ சச் டெரிபிள் பாத். ஆனால் கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறபடியினால நம்மை துன்பப்பட விட மாட்டார், துக்கப்பட விட மாட்டார், வேதனைப்பட விட மாட்டார், நிந்திக்க விட மாட்டார். எல்லா இடத்திலும் கர்த்தர் முன் செல்லுகிறபடியினால, அவரை பின்பற்றி செல்லுகிறபடியினால அந்த பாதையெல்லாம் நமக்கு நேர்த்தியான பாதையா இருக்கும், நெய்யாய் பொழிகிற பாதையா இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பாதையா இருக்கும். கர்த்தர் நம்மை காப்பார். நமக்கு வேண்டியது பரலோக பாக்கியம்தான். இந்த பூமியில மட்டுமல்ல, பரலோகத்திலும் நாம் பரமனோடு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழும் ஒரு பாக்கியம் தான் நமக்கு தேவை. வசனத்தின்படி நாம் இயேசுவை பின்பற்றுவோம். இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இயேசு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற, இன்றைக்கும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டு இன்றைக்கும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வருகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சுயத்தை வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை அனுதினமும் எடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். என கண்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் சிலுவையை விட்டு விடாதீங்க, சிலுவையை மறந்து விடாதுங்க, அதை தூரமாய் போட்டு விடாதுங்க, அதை மறைத்து வைக்க முயற்சி எடுக்காதுங்க. அதை மேன்மையானதாக எண்ணி கருத்தோடும் கவனத்தோடும் அதிக அக்கறையோடும் அனுதினமும் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுங்கள். தேவன் உங்களை நம்பி உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை நினைத்து பொறுப்புகளை உணர்ந்து நற்கிரியைகளை தவறாமல் செய்யுங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள்.
பலமிழந்து தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை தாங்குங்கள். விசேஷமாக பரிசுத்தவான்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பல மணி நேரம் தங்களுடைய ஆகாரத்தை வெறுத்து தங்களுடைய எல்லா காரியங்களை அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு பல மணி நேரம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நமக்காக மன்றாடுகிறார்கள். நம்முடைய சுகத்துக்காக மன்றாடுகிறார்கள், நம்முடைய சமாதானத்துக்காக மன்றாடுகிறார்கள், நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக மன்றாடுகிறார்கள், நாம் காப்பாற்றப்படும்படியாய் மன்றாடுகிறார்கள். திருச்சபையின் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதத்திற்காக பல மணி நேரம் ஆண்டவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சரீரத்திலே தன்னை இப்படியாக செய்து பலவீனப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சரீரத்திலே பலனற்று போகும் மட்டும் ஆண்டவரிடத்தில் விழுந்து அவர் பாதத்தில் விழுந்து நமக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படி இருக்கிற தேவ ஊழியர்கள், உண்மையும் உத்தமை கர்த்தர்க்கென்று நிற்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்கள் ஜெபத்தினால தாங்குங்கள். திருச்சபையின் போதகரை ஜெபத்தினால தாங்குங்கள். திருச்சபையின் குடும்பங்களை ஜெபத்தினால தாங்குங்கள். ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது, ஒருவரும் பலன் இழந்து போகக்கூடாது, ஒருவரும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சிலுவையை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. அந்த ரட்சிப்பை, அந்த சிலுவையை அனுதினமும் அவர்கள் சுமந்து தேவ சமூகத்திலே, தேவ சந்நிதியிலே சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். எனவே பலம் இழந்தவர்களுக்காக, பலம் இழந்து தள்ளாடுகிற முழங்கால்களுக்காக அதை பலப்படுத்துங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை தாங்குங்கள். உங்கள் ஜெபத்தினாலும் உங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலும் அந்த ஊழியத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்கள் நேர்த்தியாய் செய்யும்படி, எந்த ஒரு குறைவும் இன்றி செய்யும்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால தாங்குங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுங்க. நானே இப்படிதான் ஒரு நாள் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்பொழுதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார். பயம் என் இருதயத்தை விட்டு போய்விட்டது. எனக்கு கர்த்தர் சமாதானத்தை தந்திருக்கிறார். என்னுடைய இருதயத்திலே சந்தோஷத்தை தந்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். நீங்களும் பயப்படாதீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவும் அனுகூலமாய் இருங்க. அவர்களை தாங்குங்கள், அவர்களை கர்த்தருடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் தைரியப்படுத்துங்கள். பலனற்றவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று உற்சாகத்தோடு சொல்லுங்கள். உற்சாகமாய் கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுங்கள், எடுத்து சொல்லுங்கள். இடறி விழுகிறவர்களை தடுத்து நிறுத்துங்க. நீ விழுந்து போகாதப்பா, நீ விழுந்து போயிட்டேனா there is no one to help you. நீ ஆண்டவர்கிட்ட நீ ஆசீர்வாதங்களை பெற்றவன், நன்மையை பெற்றவன். நீ ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு முன்பாய் சந்தோஷமாய் நின்று அவரை ஆராதிக்க வேண்டியவன். தயவு செய்து வழி மாறி போகாத, தயவு செய்து உன் கூட்டை விட்டு நீ விலகி போகாத. நீ அலைந்து திரிகிற ஒரு குருவியை போல போய்விடாத. உனக்கு கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. அதுக்காக நாங்கள் சபையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய அந்த உற்சாகமான வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவர்களை தடுத்து நிறுத்துங்க. அவர்கள் பாதை மாறி போகாதபடி, அவர்களை அந்த துன்மார்க்கனுடைய வலையில் விழுந்து விடாதபடி, அந்த பிசாசின் கண்ணிக்குள்ள அகப்பட்டு விடாதபடி அவர்களை தப்ப பண்ணுங்கள். உங்களுக்காய் பரிதபிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் உங்களை பார்த்து கொள்ளுவார். உங்களுக்காய் இறங்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் உங்களுக்காய் இறங்குவார். அவர் மனது உருகி மகிமையான காரியங்களை உங்களுக்காய் செய்வார் என்று சொல்லுங்கள். சிலுவை சுமப்பது என்பது சாதாரண ஒன்று அல்ல. எனக்கு அன்பானவர்களை, அந்த பொறுப்பு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். நம்மால அநேகர் ஆற்றப்படணும், நம்மால அநேகர் தேற்றப்படணும், நம்மால அநேகர் காப்பாற்றப்படணும், நம்மால அநேகர் சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், அவருடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவையை
கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை நீ அனுதினமும் சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். நீ உண்மையை உத்தமமாய் பின்பற்றினால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள், பிகாஸ் யூ ஆர் மாடல் பிஃபோர் யுவர் சில்ட்ரன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டார்கள். இது என் தாய் எனக்கு போதித்தது, இது என் தகப்பன் எனக்கு போதித்தது, இது பரிசுத்த வேதத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவர்களும் தங்களுடைய சிலுவையை மிகவும் பயபக்தியோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு சுமந்து கர்த்தருக்கு முன்பாய் கர்த்தரை பின்பற்றி அவருடைய சமூகத்தில் காணப்படுவார்கள். நம்ம சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும், இயேசு உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார், இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், இயேசு உங்கள் பிரயாசத்துக்கெல்லாம் ஏற்ற பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லணும். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், ஒண்ணுமே இல்லை, தேசமெங்கும் கொடிய பஞ்சம். இவனோ அந்த பஞ்ச காலத்திலே தன்னிடத்தில் தேவன் கொடுத்த விதைகளை, தனக்கு கொடுத்த அந்த பலனை விதைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு நூறத்தனையான பலனை கொடுத்தார். கர்த்தர் உங்களையும் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாத சூழ்நிலையா இருக்கலாம், நீங்கள் வெறுமையா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் இருந்தும் உங்களுக்கு சரியான ஆசீர்வாதம் இல்லாதபடியினால, குறைவாய் இருக்கிறபடியினால பஞ்சத்தை நீங்கள் ஒருவேளை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்த கர்த்தர் அவரே உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எல்லாவற்றையும் தைரியமாக நீங்கள் இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான உன்னதத்தின் காரியங்களை எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார். இயேசு உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் நல்லவர், அவரால் எல்லாம் ஆகும், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது எதுவாய் இருந்தாலும், எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அதிலே கர்த்தர் நிறைவை தருவார். இயேசு உங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக்குவார். தேவ சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். இயேசு உங்களோடு கூடவே இருப்பார். இயேசு உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல முடியலைன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்க ஒருவேளை சொல்ல வெட்கப்பட்டால், இது என்னால முடியாது என்று நீங்கள் நினைத்தால், இந்த மெசேஜில் ஒரு காப்பியை அவர்களுக்கு அனுப்பி வைங்க. இது நான் கேட்ட ஆசீர்வாதம், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இது எங்கள் திருச்சபையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தின தேவ வார்த்தை என்று சொல்லுங்க. அவர்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களை தேற்றுங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களை தைரியப்படுத்துங்க. ஒரு நாளும் நம்முடைய வாய் இப்படி சொல்லவே கூடாது, ஐயோ எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது, எத்தனையோ கிருபையின் ஸ்லாக்கியங்கள் இருந்தது, எத்தனையோ வசதிகள் இருந்தது, இதை குறித்து நான் அக்கறையற்று இருந்து விட்டேனே, இதை எண்ணாமல் போனேனே, இதை செய்யாமல் போனேனே, இதை சொல்லாமல் போனேனே. நற்கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய நான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய நான், தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை இழந்து இன்றைக்கு வெறுமையா இருக்கிறேனே. கிருபையை இழந்து, இயேசுவை இழந்து, இயேசுவை விட்டு தூரம் போய் அவருடைய சித்தத்தை செய்யாமல் போய்விட்டேனே. ஆண்டவரை விட்டு தூரமாய் போனேனே. தேவன் என்னை நம்பி நான் செய்வேன் என்று சொல்லி எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து நான் அதை செய்வேன் என்று சொன்ன அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றாமல் போனேனே என்று யாரும் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, நன்மை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதற்காகவே கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த கிருபை எல்லாம் உங்களால் உண்டானதல்ல. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உங்களுக்கு உண்டானதல்ல. தேவன் உங்கள் மேல் வைத்த தம்முடைய அளவற்ற தயவினால்
கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஒரு கிருபை இது, பாக்கியம் இது, ஒரு ஸ்லாக்கியம் இது. இது ஒரு கிஃப்ட். இட்ஸ் a valuable gift. இது விலையேற பெற்ற ஒன்று. இதை ஒரு நாளும் அற்பமா எண்ணாதுங்க. ஏதோ சிலுவை, இதை நான் சுமந்துதான் ஆகணுமா? ஏன் இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவர் கஷ்டப்படவே சொல்லல, துன்பப்படுவார்கள். ஆனா துன்பத்துல கர்த்தர் கூட இருந்து தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், நம்மை தப்புவிப்பார், கரத்தை பிடித்து நம்மை நடத்துவார். அவர் சொல்லி இருக்காரா, நான் உன்னை விட்டு கொஞ்ச நேரம் நான் அந்த பக்கம் விலகி இருப்பேன், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு? அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லி இருக்கிறாரு, வருகை பரியந்தம், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று நாம ஏதோ கற்பனை பண்ணி ஏதோ பெரிய சிலுவை பாரத்தை சுமக்கிறது மாதிரி நாமே நம்மை வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் மேல் வைத்த அந்த கிருபையை இழந்து போகாதுங்க. நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படுவோம். நமக்கு கொடுத்த சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுவோம். ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்வோம், நற்கிரியைகளை நாம் செய்வோம். முதல்ல நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சாட்சியா இருப்போம். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்காதுங்க. குடும்பத்தில் மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத தடுக்காதுங்க. குடும்பத்துக்கு சத்ருவா மாறாதுங்க. குடும்பத்துக்கு துரோகிகளா மாறாதுங்க. குடும்பத்துக்கு துன்மார்க்கரா மாறாதுங்க. நம்முடைய குடும்பம், இந்த தோட்டத்தை நாம தான் காப்பாற்ற வேண்டும். இந்த சிலுவை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இந்த சிலுவையை பார்க்கிறவர்கள், நாம் கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை, நாம் சுமக்கிற அந்த மேன்மை, அந்த கனத்தை பார்க்கிறவங்க, நம்ம குடும்பம் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பாங்க, ஒரு குறைவும் இல்லாம இருப்பாங்க. அவர்களும் சந்தோஷத்தோடு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்பாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. தேவ ஆசீர்வாதத்தில் களி கூர்ந்து மகிழுவார்கள். அவர்கள் பெருகுவார்கள். அவர்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய அற்பமான எண்ணத்தினால ஒரு நாளும் தடுத்து போடாதுங்க. கதறினா கூட இப்படிப்பட்ட கிருபைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இனி காலம் செல்லாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அகில உலகமும் கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். நாம் அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி சொல்லுகிறேன். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். நாம் தேவ சாயலாய் மாறுவோம். நாம் தேவனோடு இருப்போம். தேவ சாயலாய் மாறினாதான் நாம் தேவனோடு இருக்க முடியும். அந்த நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியால் நாம் ஆவலோடு அதற்காய் காத்திருப்போம். ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் காத்திருப்போம். ஒருவேளை ஆண்டவர் இந்த மகா பெரிதான கிருபையின் காலத்தை இன்னும் கொஞ்சம் நாட்களை, கொஞ்சம் மாதங்களை, கொஞ்சம் வருஷங்களை நமக்கென்று நீட்டி கொடுத்தால், இயேசு இன்னும் தாமதித்தால், அவருடைய வருகை இன்னும் தாமதித்தால், ஒருவேளை அதற்கு முன்பாக நாம் கண்களை மூட வேண்டியதிருந்தால், நம்மை நம்பி நம்மிடத்தில் கர்த்தர் தந்துள்ள அந்த சிலுவையை நாம் அனுதினமும் எடுத்து வந்த, நாம் சுமந்து வந்துள்ளதான அந்த சிலுவையை, நம்முடைய சிலுவையை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான, அவர் நமக்கென்று நம்முடைய பெயர் எழுதி வைத்திருக்கிறதான அந்த மேன்மையான கிரீடத்தை, அந்த மகிமையான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆவலோட காத்திருப்போம். நாம் சொல்லணும், I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. நமக்கு எப்பொழுது என்று தெரியாது. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாய் ஒருவேளை நாம் கண்ணை மூட வேண்டியது இருந்தால், நாம் இன்னும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற, நாம் சுமந்து வருகிற என்னுடைய சிலுவையை, நம்முடைய சிலுவையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்து விடுவோம். அதற்கு பதிலாக இயேசு நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த மேன்மையான கிரீடத்தை, அந்த மகிமையான கிரீடத்தை இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனை மேன்மையான ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. நம்ம துன்பம், துக்கம், வேதனை புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட்டுக்கிட்டு இந்த சிலுவையை மேன்மையானதாக எண்ணி சுமந்து செல்லுவோம். ஒருவேளை
நான் சொன்னது போல ஆண்டவரை வருகைக்கு முன்பாய் கண்களை மூட வேண்டியது இருந்தால் அழகாக கொண்டு போய் பத்திரமாக கொண்டு போய், ஏசப்பா இதுதான் நீர் எனக்கு கொடுத்த சிலுவை, நீர் சொன்னதையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன் அப்பா. கஷ்டத்தின் நேரத்திலும் பாடுகளின் நேரத்திலும் உபத்திரவத்தின் நேரத்திலும் என் கண்ணீரின் நேரத்திலும் ஆண்டவரை எவ்வளவோ கவலை நெருக்கம் ஒடுக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை எவ்வளவோ சிறையிருப்பில் இருந்தேன் ஆண்டவரை. எதையும் செய்ய முடியாதபடி என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை விட்டு பறிக்கப்பட்டது ஆண்டவரே. நான் சந்தோஷமா எதையும் செய்ய முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ள இருந்தேன். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு சொன்னதையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன் அப்பா. நான் ஆண்டவரே இந்த சிலுவை நீர் வாங்கி கொள்ளும் அப்பா என்று அவர்கிட்ட கொடுங்க. அதற்கு பதிலாக ஆண்டவரிடத்திலிருந்து அவர் அந்த மேன்மையான கிரீடத்தை நம்மேல் சூடும் போது எவ்வளவு மேன்மையா இருக்கும் பாருங்க, எவ்வளவு மகிமையா இருக்கும் பாருங்க. தேவ தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்களே, பரலோகம் களிகூர்மே, பரலோகம் சந்தோஷப்படுமே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுமே. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபை நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்ம கடைசி வரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சிலுவை உங்களுக்கு பாரமா இருக்கிறதா? உன்னால தூக்கி சுமக்க முடியாத ஒன்றா இருக்கிறதா? அனுதினமும் நீ பரிகசிக்கப்படுகிறாயா? நீ எல்லா விதத்திலும் நிந்திக்கப்படுகிறாயா? எல்லாரும் கூட்டம் கூடி உனக்கு எதிராய் இருக்கிறார்களா? எல்லா இடத்திலும் நீ கனவீனப்படுத்தப்படுகிறாயா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு எதிராய் திட்டமிட்டு செயல்படுகிறார்களா? உன்னை பகைக்கிறார்களா? உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களா? உன்னை ஆகாதென்று தள்ளி விடுகிறார்களா? நீ இன்னும் உண்மை அன்புக்காய், ஒரு பாசத்துக்காய், ஒரு நேசத்துக்காய் நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயா? அன்பும் இல்லை, ஆதரவும் இல்லை, எந்த ஒரு காரியத்திலும் உண்மையும் இல்லை, எந்த ஒரு உதவியும் ஒத்தாசையும் உனக்கு இல்லையோ? இவை எல்லாவற்றையும் நீ அனுதினமும் நினைத்து நினைத்து நீ கவலையோடு இருக்கிறாயோ? உன்னை வருத்தி கொண்டிருக்கிறாயோ? கவலை பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயோ? நீ மனம் சோர்ந்து போயிருக்கிறாயோ? ஆதரவின்றி ஆறுதல் இன்றி தவித்து கொண்டிருக்கிறாயோ? நீ கடந்து செல்லுகிற கடின பாதையை, அந்த வேதனையின் பாதையை, அந்த துக்கத்தின் பாதையை, அந்த துன்பத்தின் பாதையை இயேசு அறிவார். உன் பாடுகளை இயேசு அறிவார். உன் பலவீனங்களை இயேசு அறிவார். உன் துக்கங்களை இயேசு அறிவார். நீ சுமந்து வருகிற அவமானங்களை இயேசு அறிவார். நீ நிந்திக்கப்படுகிறதை அவர் அறிவார். நீ சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிபட்டதினாலே எனக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ என்ற பயத்தோடு இருக்கிறாயோ? அந்த பயத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இன்னும் நீ சிலுவையை விடாமல் அதை உறுதியாய் நீ பற்றி கொண்டிருக்கிறாயோ? அதை நீ உண்மையாய் சுமந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எனவே நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நீ ஒருபோதும் திகையாதே, நீ தடுமாறி போவதில்லை, நீ மனம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துவார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர், உன் கரத்தை பிடித்து நடத்துவார். கர்த்தர் உனக்கு துணை செய்வார். நாள் ஒன்று வரும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தர் உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க செய்வார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. அது கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எனவே சந்தோஷத்தோடு இரு. சிலுவை பாதை கஷ்டமானது தான், ஆனால் அது மேன்மையான ஒரு பாதை. நமக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்கும் பரலோக பாதை அது. அன்பானவர்களே, இன்று அநேகர் கர்த்தர் தங்களை நம்பி கொடுத்த, தங்களுக்கென்று கொடுத்த சிலுவையை எங்கேயோ போட்டுவிட்டு தான் விரும்புகிறதை மட்டும் செய்ய, தான் விட்டு வந்த பழைய கிரியைகளே தொடர்ந்து செய்ய, துணிந்து செய்ய, துணிகரமாய் செய்ய
அந்த பழைய சுபாவத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த பாவத்திலிருந்து கழுவப்பட்டதை மறந்து போனார்கள். அந்த பாவ சுபாவத்தை தன்னை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்தி புதிதாக்கினதை மறந்து போனார்கள். இன்னும் அந்த பாவ சுபாவத்தினாலே இந்த சுய சித்தத்தை செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு போதும், இது என்னை காப்பாற்றும் என்று நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை சாதாரண ஒரு சிலுவை அல்ல. இந்த சிலுவை மேலானது, எல்லாவற்றையும் விட மேலானது. அதை அனுதினமும் உற்சாகத்தோடு, தேவ பலனோடு, தேவ கிருபையோடு எடுத்துக்கொண்டுதான் இயேசுவிடம் வர வேண்டும். எனவே மனம் திரும்புவோம். ஒருவேளை அந்த சிலுவையை உதறி தள்ளிவிட்டு ரட்சித்த இரட்சகர் இயேசுவை விட்டு தூரம் போயிருந்தால், பின்மாற்றத்தில் இருந்தால், மனம் திரும்புவோம், மன்னிப்பை கேட்போம், மறுபடியும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுப்போம். இனியாகிலும் அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை, அவர் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் நிறைவேற்றுவோம். நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் கேட்போமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை, எல்லாரும் எழுந்திருப்போம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இத்தனை பாடுகளின் மத்தியிலும் இன்றைக்கு தேவ சந்நிதியில, தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு கொடுத்த பொறுப்பை, நீர் எனக்கு கொடுத்த சிலுவையை அப்பா நான் சுமந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கிருபையை தந்திருக்கிறாரே. அந்த சிலுவையை சற்று நினைத்து பாருங்க. அனுதினமும் ஆவலோடு நாம் சுமக்கிறோமா? சிலுவை உனக்கு பழுதாகும் போது, அது உனக்கு பழுவாகும் போது, அதை சுமக்க முடியாமல் நீ தடுமாறும் போது, இம்மட்டும் உன்னை தாங்கி தப்புவித்து நடத்தின கர்த்தரை நீ நினைத்து பார். அந்த சிலுவை பாரமான ஒன்றுதான், அது பழுவான ஒன்றுதான். அதை சுமக்க முடியாமல் அனுதினமும் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனாலும் இம்மட்டும் நம்மை எல்லா தீங்குக்கும் தாங்கி தப்புவித்து நம்மை நடத்தின கர்த்தரை நாம் நினைத்து பார்ப்போமா? அவர் இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாயிருப்பார். உன் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். உன் கர்த்தர் உன்னை ஏந்துவார். அவர் உன்னை சுமப்பார். நடக்க முடியாத நேரத்தில் அவர் உன்னை தோளிலே சுமப்பார். அவர் உன்னை தப்புவிப்பார். அவர் உன்னோடு இருப்பார். எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவோமா? ஆண்டவரே, அநேக வேளைகளில் இந்த சிலுவை என்னால் தூக்கி சுமக்க முடியாம நான் வேதனைப்பட்ட நேரங்கள் உண்டப்பா. நான் அங்கலாய்த்த நேரங்கள் உண்டப்பா. தனிமை என்னை வாட்டினது, துன்பம் என்னை வாட்டினது, துக்கம் என்னை வாட்டினது, வேதனை என்னை வாட்டினது. ஆனாலும் என் கர்த்தருடைய கிருபையினால இந்த சிலுவையை இன்னும் உமக்காய், உம்முடைய நாம மகிமைக்காய் சுமந்து செல்லக்கூடிய கிருபையை தந்தீரே ஆண்டவரே. எனக்கு எந்த ஒரு குறைவும் வராமல் இம்மட்டுமாய் என்னை நிறைவாய் நடத்தினீரே ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பாதையில நீர் என்னோட கூட இருமப்பா. ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீரே அப்பா. என்னோடு கூட இருவப்பா. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரோடும் கூட இருவப்பா. ஒவ்வொருவரும் அந்த சிலுவை, தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தன் சிலுவையை சந்தோஷமாய் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை அனுதினம் உம்மை பின்பற்றி வரக்கூடிய கிருபையை தாருவப்பா என்று கேட்போமா? நம்முடைய குடும்பம் அது கர்த்தருடைய தோட்டம், அது விலையேற பெற்ற ஒன்று. அது இயேசு பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே உலாவுகிற தோட்டம். நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய சத்தத்தை கேட்கிற தோட்டம், நம்மோடு பேசுகிற தோட்டம், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தோட்டம், நம்மை ஆசீர்வதிக்கிற தோட்டம், நம்மை முடிவு பரியந்தம் அவருடைய சமூகத்தில் நிற்க வைக்கிற ஒரு தோட்டம். இந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க.
நாமே நம்முடைய பாடுகளை நினைத்து கொண்டிருந்தா எப்பொழுது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம்? மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்தில் உண்டே. ரட்சிக்கப்பட்டு துணிகரமாய் பின்மாறி போனவர்கள் உண்டே. சிலுவையை ஆகாதென்று தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் உண்டே. அவர்களும் இயேசுவே என்று கூப்பிட வேண்டும். பாருங்க, பிசாசு பாதாளத்துக்கு, அந்த பாதாளத்தின் வேதனையை கண்டு பயந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறது, காலம் வருமுன்னே எங்களுக்கென்று ஒரு காலத்தை நீர் நியமித்திருக்கிறீர். பாதாளத்தில் போடப்படுகிற ஒரு காலத்தை நீர் நியமித்து வைத்திருக்கிறீர். அந்த காலம் வருமுன்னே நீர் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் ஆண்டவரே? அதுக்கு முன்பாய் அந்த வேதனையான பாதாளத்துக்குள்ள எங்க தள்ளவா வந்தீரப்பான்னு கேட்குது. பிசாசுக்கு அந்த பாதாள வேதனையை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதை சகித்து கொள்ள முடியவில்லை, அதை நினைத்து கொள்ள முடியல, அதை விரும்ப முடியவில்லை. மனுஷன் எம்மாத்திரம் பாருங்க, எவ்வளவு மேன்மையாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஒவ்வொருவரையும் நம்பி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தினால உண்டாக்கி உருவாக்கி எவ்வளவு அழகா கரத்தில் வச்சு நம்ம எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் பார்த்து ஒவ்வொருவருக்கும் தன் சிலுவை, இது உனக்கு சிலுவைன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவையை தந்திருக்கிறாரே. நம்மை கனமுள்ளவர்களாய் பார்த்திருக்கிறாரே. இந்த கனமான காரியத்தை நம்ம செய்வோம் நம்மிடத்தை எதிர்பார்த்து தானே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கனமான பொறுப்பை, மேன்மையான பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறாரே. நாம் இதை உண்மையை உத்தமமா எண்ணி சுமப்போமா? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காய் இன்னும் கதறுவோமா? பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காய் கதறுவோமா? நான் இன்றைக்கு காலையில் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். நான் அதை வாசித்தேன். திரும்பவும் இந்த காலை வேளையிலே என்னுடைய இருதயத்திலே நான் அந்த வசனத்தினால உணர்த்தப்பட்டேன். அதை நான் உங்களுக்கு முன்பாய் வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அந்த கடைசி அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 7ஆம் வசனத்தின் மத்தியில தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேற்றி தீரும். எவ்வளவு துக்கமான ஒரு காலம் பாருங்க, காரியம் பாருங்க. ஏன் திருச்சபைக்கு ஜனங்கள் வர்றதில்லை? வேதம் அழகாக சொல்லப்பட்டுள்ளது, கடைசி காலத்துல அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களால, இப்படிப்பட்ட பிசாசின் ஆவியினால பாதிக்கப்பட்டவர்களால பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் நடக்கும். இப்படிப்பட்ட பரிசுத்த ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து பரிசுத்த தேவனை ஆராதிக்க விடாதபடி, ஆராதிக்க முடியாதபடி பிசாசானவன் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அற்பமான அசுத்தமான பொய்ய ஜனங்களுடைய இருதயத்தில் விதைத்து அந்த பரிசுத்த ஜனங்களின் அந்த வல்லமையை சிதறடிக்கிறான். நீ போகாத, நீ கூட்டமா கூடாத, நீ அங்க போகாத, அங்க அநேக அநீதி அக்கிரமத்தின் கிரியைகளை, அசுத்த கிரியைகளை அனுதினமும் விதைத்து கொண்டு தன்னையும் நாசப்படுத்தி பிதாவுக்கு முன்பாய் நிற்க விடாதபடி, பரிசுத்த தேவனுக்கு முன்பாய் நிற்க விடாதபடி, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, ரட்சிப்பை தந்த, சமாதானத்தை தந்த, சந்தோஷத்தை தந்த, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக தேவனுக்கு முன்பாய் நிற்க விடாதபடி பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்து கொண்டிருக்கிறான், அடித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த இருதயம் கடினப்பட்டு போகிறது. ஏனென்றால் வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி கால தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிவு பெறும்போது இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. இதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இதை ஒரு எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை, இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்தால், பரிசுத்த தேவனுடைய சந்நிதியில உன்னால் வந்து நிற்க முடியவில்லை என்றால், இந்த வசனத்தை எடுத்து வாசித்து மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒரு கடைசி காலத்தில் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு காப்பாற்றப்பட வேண்டும். நீ ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து வர வேண்டிய
வேண்டிய மகன், சுமந்து வர வேண்டிய மகள். நீ ஆண்டவருக்காய் உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றி நிற்க வேண்டிய மகன், மகள். நீ ஆண்டவருக்காய் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டிய ஒரு மகன், ஒரு மகள். இதை, இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்தின் பலகையில எழுதி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சிதறடித்தல் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை அவர்கள் அப்படியே அவர்களை பலவிதமான மோசமான காரியங்களை, துன்பமும் துக்கமான காரியங்களை, வேதனையான காரியங்களை சொல்லி பரிசுத்த தேவனோடு பரிசுத்த வல்லமையில நிறைந்து ஆராதிக்க வேண்டிய ஜனங்களை அந்த பரிசுத்த வல்லமை அது சிதறடிக்கப்படுகிறது. கடைசி காலம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி டூ லாங். சீக்கிரத்திலே கர்த்தர் வரப்போகிறார். அகில உலகமும் எச்சரிப்பின் செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, யூடியூப்ல எல்லாம் இஷ்டத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி, 5 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி, 2 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி, 1 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி, நேற்றைய செய்தி, இந்த செய்தி. என்னது சொல்லுகிறார்கள்? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பிரியமானவர்களே, அந்த பாதாளத்தின் வேதனை யாருக்கும் வேண்டாம். பிரியமானவர்களே, அங்கே அக்கினி, அவியாத அக்கினி, அங்கே புழு சாகாமல் இருக்கும், அங்கே கொடுமை, அங்கே அலறினாலும் கூட அங்கிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேண்டாம் பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த பரிசுத்த வல்லமை நீ காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் உன் வல்லமை, உனக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த அபிஷேகத்தின் வல்லமை நீ காப்பாற்றிக் கொள்ளும்படியாய். ஒருவேளை நீ இழந்திருக்கலாம், அதை நீ அணைத்து போட்டிருக்கலாம். மறுபடியும் தேவ சமூகத்தில் நின்று அதை பெற்றுக்கொள், அதை பெற்றுக்கொண்டால் தான் நீ தேவ சமூகத்தில், நீ தேவ சாயலாய் மாறி அவருடைய வருகையிலே நீ அவரை சந்திக்க முடியும். பரலோக பாக்கியத்தை உனக்கு தருவார். மகிமையான, வாடாத, மேன்மையான கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஜெபிங்க, கேளுங்க. கடைசி காலம், ஒரு கடைசி காலம். ஹல்லேலூயா. இதை நினைத்தாகிலும் கேளுங்க. இந்த வசனத்தை வைத்து நீங்கள் தியானித்து கேளுங்க. எப்படிப்பட்ட கடைசி நேரத்தில் நாம் வந்து நிற்கிறோம் என்று உணர்ந்து ஜெபிங்க, கேளுங்க. கண்ணீரோடு ஆண்டவரை பின்பற்றுங்க. நாம் ஜெபிப்போமா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன இயேசுவே, உம்முடைய வசனத்தின்படியே நாங்கள் எங்கள் சுய எண்ணத்தின்படி, சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி எதையும் செய்யாமல் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி செய்து நிறைவேற்றக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள எங்கள் சிலுவையை நாங்கள் அனுதினமும் எடுத்துக்கொண்டு எந்த நேரத்திலும் எல்லா நிலைமையிலும் உம்மை உத்தமமாய் பின்பற்றி வரக்கூடிய கிருபையை எங்கள் இயேசு எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்களோட கூட இருந்து நாங்கள் சோர்ந்து போன நேரத்திலும், நாங்கள் மனம் தளர்ந்து போன நேரத்திலும் எங்களை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தினீரே. அதிகமான கிருபை எங்களுக்கு அளித்து எங்களை தாங்கினீரே. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகிறதான அந்த கடின பாதையை நீர் ஒருவரே அறிவீர். அப்பா, அது உமக்கு மறைவானதல்ல. இயேசுவே, இந்த பாதையில் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பீராக, அனுகூலமாய் இருப்பீராக. எந்த ஒரு கஷ்டமோ, நஷ்டமோ, பாடுகளோ, பிரச்சனைகளோ, துன்பமோ எங்களை அணுகாதபடி நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டு அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படியே நாங்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தவறாமல் உம்மை தேட, தொடர்ந்து உம்மிடம் ஜெபிக்க, உம்முடைய வேதத்தை வாசிக்க, உம்மை கண்டடைய, உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் எங்களை பலப்படுத்தக்கூடிய புதிய கிருபை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே எங்களுக்கு எல்லா காரியத்தையும் நாங்கள் ஞானமாய் செய்யும்படிக்கு, எல்லா இடத்திலும் நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளும்படிக்கு தேவ ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் சகல நற்கனிகளாலும் நிறைந்ததாயும்,
பட்சபாதம் இல்லாததாயும் மாயம் அற்றதாயும் இருக்கிறதே. அந்த விசேஷித்த ஞானத்தினால் நீர் எங்களை நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்தருளும் அப்பா. ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோமே, அவைகளில் நாங்கள் நடக்கும்படி ஆண்டவரே நீர் முன்னதாகவே அவைகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரே. ஆண்டவரே, வசனத்தின்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் விரும்புகிறதான நற்கிரியைகளை செய்து உம்முடைய நாமம் மகிமைக்காய் செயல்பட நீர் கிருபை தந்து எங்களை நீர் தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவைகளில் நாங்கள் நடக்கணும் அப்பா. அப்படி நடக்கும்படி நீர் முன்னதாகவே எங்களையும் எங்கள் பாதையை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் நாங்கள் சாயாதபடி, சத்தியத்தின் பாதையிலும் சமாதானத்தின் பாதையிலும் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படி எங்கள் பாதையிலே உம்முடைய பிரகாசத்தை கட்டளையிட்டு எங்கள் பாதையை நீர் பிரகாசிக்க பண்ண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பலவிதமான பாடுகளினாலும் பிரச்சனைகளினாலும் மிகவும் நெருக்கப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற, தங்கள் சிலுவையை விடாமல் சுமந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசு நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சிலுவையை சுமந்த இயேசு நீர், சிலுவையின் பாடுகளை வேதனையை அறிந்த இயேசு நீர். இன்றும் உம்முடைய பிள்ளைகள் சுமந்து நிற்கும் எல்லா பாடுகளில் இருந்தும் நெருக்கம் ஒடுக்கத்தில் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. அவர்கள் சமாதானமாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க, இந்த பூமியிலே அவர்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கள் கூர்ந்து மகிழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும் அப்பா. நீர் தாங்கி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றும் இயேசு யார் என்று உம்மையும் உம்முடைய வல்லமையும் சிலுவையில் நீர் சம்பாதித்த பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் அறியாமல், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்போது எல்லா மீடியாவிலேயும் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், இயேசுவை அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட்டு வருகிறதே அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, இயேசுவை அறியாதபடி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாதபடி இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை சந்தியாப்பா. ஒருவரும் பாதாளத்துக்கு போகக்கூடாதப்பா. எல்லாரும் பரலோகத்தின் சந்தோஷத்தை, அந்த நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் அப்பா. இயேசுவே, உலக இரட்சகரே, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற இயேசுவே, நீர் மனம் இறங்கி உம்முடைய இரட்சிப்பின் சத்தியத்தை அனைவருக்கும் அறிவிக்கக்கூடிய கிருபையை இன்னும் எங்களுக்கு அதிகமாய் தாரும். ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் தாரும் அப்பா. ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களுக்கும் தாரும் அப்பா. இயேசுவே, அந்த கிருபையை தந்து நீர் கூட இருந்து ஜனங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்தக்கூடிய, சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை தந்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாட்களிலே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டும் உம்மை விட்டு பின்வாங்கி போனதுனால, உம்முடைய சித்தத்தை செய்யாமல் போனதுனால சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற இருதயங்களை ஒரு விசை நினைத்து மனம் இறங்கி மறுபடியும் திருப்பி கொண்டு வரும்படியாய், மறுபடியும் இயேசுவே என்று கூப்பிட நீர் கிருபை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இருதயங்களில் உம்முடைய சமாதானம் கொடும் அப்பா. அந்த இருதயங்கள் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அது ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் அப்பா. அதை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் தான்ப்பா. அதை உம்மால தான் கொடுக்க முடியும் அப்பா. அதை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. கொடுத்து மனம் திரும்ப செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஏசப்பா, நீர் எங்களை நித்திய வழியிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குப்படின கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களோடு கூட இருக்கும்படி
இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அகில உலகமும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும் அப்பா. ஆண்டவரே, உலகத்தில் சமாதானம் இருந்தால் தான் எங்களுக்கு சமாதானம் இருக்கும் அப்பா. தேசத்தில் சமாதானம் இருந்தால் தான் நாங்கள் எல்லாவற்றையும் சமாதானமாய் செய்ய முடியும் அப்பா. அந்த சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் கதறி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு குடும்பங்களை கத்த ரட்சியும் அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை கொடுத்தவர் நீர் அல்லவோ அப்பா. ஆசீர்வதியும் அப்பா, ரட்சியும் அப்பா. அந்த குடும்ப சமாதானத்தோடு இருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டிருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அவரவருக்கு கொடுத்த சிலுவையை அனுதினமும் ஒவ்வொருவரும் தன் சிலுவையை அவர்கள் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றக்கூடிய கிருபையை கொடுமப்பா. ஆண்டவரை முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் காத்து கொள்ளும் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெயர் பெயராய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, ஆண்டவரே, வித்தியாசமான ஜெப வேண்டுதலோடு யாரிடமும் சொல்ல முடியாதபடி ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உம்மிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில கொடுமப்பா. ஆண்டவரே, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. அவர்கள் வாஞ்சித்து விரும்பிதான் என் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில கொடுமப்பா. இவர்கள் காதுகள் நற்செய்தியை கேட்க பண்ணுவப்பா. இவருடைய கண்கள் அதிசயத்தை காண செய்யும்ப்பா. ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவப்பா. கர்த்தரை தேடுகிறவள் இருதயம் மகிழட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே மகிழட்டும் அப்பா. அவருடைய குடும்பம் மகிழட்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்று எழுதி தந்திருக்கிறீரே. இந்த ஒரு நன்மையும் கூட நன்மையான இவுகள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே. இந்த நன்மை ஒவ்வொருவருக்கும் தந்து அந்தந்த குடும்பம் களி கூர்ந்து மகிழ கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இவருடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே, அந்த சிலுவையை, அந்த உண்மையும் உத்தமாய் சுமந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பாடுகளின் மத்தியில், எத்தனையோ துன்பத்தின் மத்தியில், கண்ணீரின் பாதையிலும் ஆண்டவரை கசப்பான பாதையிலும் அப்பா, ஆண்டவரை தீங்கின் நேரத்திலும், நெருக்கம் ஒடுக்கத்தின் மத்தியிலும், துன்பப்படுகிற நேரத்திலும் உண்மையை உத்தமாய் சுமந்து கொண்டிருக்கிறபடியினால் மேன்மையான பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாருமப்பா. மேன்மையான ஆசீர்வாதத்தை தாருமப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்தி நடத்தும் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபையினால காத்து கொள்ளும் அப்பா. உம்முடைய கரம் கூட இருந்து எந்த தீங்கும் அணுகாதபடி ஒவ்வொருவரையும் கண்மணியை போல காத்து தேவ சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து நிறுத்தும் அப்பா. ஆண்டவரை, புதிய குடும்பங்களை கொண்டு வந்து தாரும் அப்பா. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து தாரும் அப்பா. கடைசி காலம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, இழந்து நிற்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அந்த குடும்பத்தை சமாதானத்தோடு கட்டி எழுப்பக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். திருச்சபையை ஆசீர்வதியும். திருச்சபையின் ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இன்னும் அதிக கனத்துக்குரிய மேன்மைக்குரியதாய் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காய் உழைக்க, கொடுக்க செய்யக்கூடிய கிருபையை தந்து, நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் தந்து, தீர்க்காயுசை தந்து, வருகை பரியந்தம் நீர் காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும், கூட இரும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், நன்றி உள்ள இருதயத்தோடு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். சாதாரண ஒரு சிலுவையை நமக்கு கொடுக்கல, அது மேன்மையான சிலுவை. அது நமக்கு மேன்மையும் மகிமையும் தரக்கூடிய ஒரு சிலுவை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி கொடுத்த சிலுவை. அந்த பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாய் செய்து நிறைவேற்றி ஆண்டவருடைய முகத்தை சந்தோஷத்தோடு அவருடைய வருகையிலே நாம் அவரோடு காணப்படுவோமா?
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் கிருபை தான் நம்மை தாங்கி வருகிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் கடைசி பரியந்தம் நம்மோட கூட இருப்பார். நம்மை கண்மணியை போல காப்பார். கவலையே படாதுங்க. சந்தோஷத்தோடு அந்த சிலுவையை சுமந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். உங்களை பரலோக பாக்கியத்தினால மகிழ்ச்சி ஆக்குவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.